வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். மே 25 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா. மே 26ஆம் தேதி ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா என தமிழ்நாடு சட்டமன்றம் இதுவரை கண்டிராத அளவுக்கு டே பை டே ராஜினாமா டிராமாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது இனியும் அடுத்தடுத்து இதே போன்று எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவருடைய ஒருங்கிணைப்பில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவரிடமிருந்து விலகி புறப்பட்ட வேலுமணி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்றத்திலேயே மோதல் நடந்தது. அதாவது விஜய் அவர்களுடைய அரசாங்கத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசுக்கு எதிராகவும், வேலுமணி அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் 25 பேர் விஜய் அரசுக்கு ஆதரவாகவும் வாக்களித்த கதையெல்லாம் நாம் பார்த்ததுதான். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போது இந்த ராஜினாமா விஷயங்கள் நடந்து வருகின்றன. அதாவது அமைச்சரவை விரிவாக்கத்தில் வேலுமணி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு எந்த பங்கும் வழங்கப்படவில்லை என்பதால் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தமிழக வெற்றி கழகத்தோடு முரண்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நீங்க எதுக்கு எங்களுக்கு இந்த விஷயத்தில் கோஆர்டினேட் பண்றீங்க, நாங்களே பார்த்துக்கிறோம் என்பது போல லீமா ரோஸ் அவர்கள் மூலமாக ஆதவ் அர்ஜுனாவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை, குறிப்பாக வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாக ஆக்சஸ் செய்தார். இதனால் தான் இந்த பிரச்சனை வந்தது. இப்போது எடப்பாடி அவர்கள் பக்கமும் போக வேண்டாம், வேலுமணி அவர்கள் பக்கமும் போக வேண்டாம், நாம் நேரடியாக டிவிகே பக்கமே சென்று விடலாம் என்பதால் தான் நேற்று 3 பேர், இன்றைக்கு இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். நாம் இது பற்றி தமிழக வெற்றி கழக அவர்களுடைய வட்டாரத்தில் விசாரித்தோம். எந்த நம்பிக்கையிலங்க இப்படி உங்ககிட்ட வர்றாங்க என்று கேட்கும்போது அவர்கள் ஒரு முன்னுதாரணத்தை காட்டி இதற்கு பதில் சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்ற காரணத்துக்காக 19 சட்டமன்ற உறுப்பினர்களை அப்போதைய சபாநாயகர் தனபால் டிஸ்குவாலிபிகேஷன் என்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தினார். அந்த நிலையில் நம் மீது தகுதி நீக்கம் பாயும் என்ற நிலையில் அப்போது கூட யாரும் ராஜினாமா செய்யவில்லை. ஏனென்றால் மீண்டும் நின்றால் எப்படி ஜெயிப்பது, அவர் செஞ்சால் தனபால் அவர்கள் நம்மை டிஸ்குவாலிபிகேஷன் செய்தால் செய்துவிட்டு போகட்டும், நாம ராஜினாமா செய்ய வேண்டாம் என்ற முடிவில் அவர்கள் அப்போது இருந்தார்கள். ஏனென்றால் நாம் ராஜினாமா செய்தால் மீண்டும் எப்படி நிற்பது, எப்படி வெல்வது என்பது அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை 20 நாட்களில் ராஜினாமா செய்ய முன்வந்திருக்கிறார்கள் என்றால் அது எங்கள் தலைவர் விஜய் மேல உள்ள நம்பிக்கையில தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மீண்டும் அவர்களுக்கு சீட்டு என்ற உறுதிப்பாட்டின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த ராஜினாமா என்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். ராஜினாமா செய்துவிட்டு விரைவிலே இன்னும் 6 மாதத்துக்குள்ள திருச்சி கிழக்கு உள்ளிட்ட இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அரசியல் ட்விஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஆளுங்கட்சி சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இவர்களை வேட்பாளராக நிறுத்துவோம், அப்போது எங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்றுதான் மக்கள் நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்களிச்சீங்க. அந்த மக்கள் முடிவை ஏற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் இருந்தும் சில பேர் எங்களை ஆதரித்தார்கள், அதிமுக கூட்டணியில் இருந்தும் சில பேர் எங்களை ஆதரித்தார்கள். ஆனால் இந்த 2 பேரையும் இந்த 2 கட்சிகளும் விடாம அவங்க டார்ச்சர் பண்றாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து இங்கே வந்தவர்களை திமுக முடிந்தவரை தடுத்து பார்த்தது. இந்த பக்கம் அதிமுகவிலிருந்து இங்கே வந்தவர்களை அதிமுக உங்களை நாங்கள் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் என்றெல்லாம் சொல்லி இவர்களை அதிமுக மிரட்டுகிறது. எனவே எங்களுடைய எம்எல்ஏக்களாக நீங்கள் எங்களுக்கு நிலையான ஆட்சியை வழங்குவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று முதலமைச்சராக விஜய் சென்று பிரச்சாரம் மேற்கொள்வார். அப்போது எதிர்க்கட்சிகள் எம்எல்ஏக்களாக நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதை விட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக நமது எம்எல்ஏக்கள் இருப்பதுதான் சிறப்பு என்று மக்கள் உணர்ந்து எங்களுக்கே வாக்களிப்பார்கள். விசில் சின்னத்தில் நின்றால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்துதான் இந்த அதிமுக உறுப்பினர்கள் இப்போது எங்களை நோக்கி வருகிறார்கள் என்று ஆளுங்கட்சி சார்பில் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை அளிக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறார்கள். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், இப்ப ராஜினாமா செய்யப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும் போது இதில் திமுக அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களாக இவர்கள் அங்கே போட்டியிடுவார்கள். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே என்ன நிலைப்பாடு எடுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்கும்? இருவரும் அவருடைய வேட்பாளர்களை அங்கே நிறுத்துவார்களா அல்லது ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு அளிப்பார்களா? இதில் திமுக அதிமுக இந்த 2இல் 1 இந்த இடைத்தேர்தல்களை பாய்காட் செய்தால் கூட
எங்களுக்கு எதிராக திமுக அதிமுக மறைமுக கூட்டணி என்று நாங்கள் மக்களிடம் எளிதாக பிரச்சாரம் செய்வோம். அதனால் எப்படியும் எங்களுக்கு வெற்றிதான். அந்த நம்பிக்கையில் தான் எங்கள் முதலமைச்சர் விஜய் இந்த ஆபரேஷனுக்கு அனுமதித்தார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கூறுகிறார்கள். அந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து மீண்டும் அவர்களுக்கே வேட்பாளர் என்ற உத்தரவாதத்தையும் அளித்து அரவணைத்து வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சில நாட்களுக்கு முன்பு வரை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்று நேரடியாக ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு இன்று அரியலூர் மாவட்டம் குன்னம் வட்டாரத்தில் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இன்று காலை விசிக சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது சில தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழக கூட்டணியை ஆதரித்து அந்த அரசாங்கத்திலே அமைச்சராக நுழைந்தது பற்றி விமர்சித்து ராசா ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கணவர் என்பது போலவும் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவுடைய மனைவிகள் என்பது போலவும் உருவகப்படுத்தி ஒரு சில வார்த்தைகள், ரொம்ப ஆக்வேர்டான சில வார்த்தைகளையும் ராசா பயன்படுத்தி இருந்தார். இந்த கருத்து என்பது விடுதலை சிறுத்தைகளை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்களையே இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு என்று சொல்லி அதற்கு சமூக தளங்களில் விசிக தரப்பில் மிக கடுமையான பதில்களும் வந்தன. இந்த நிலையில்தான் விசிக தலைவர் திருமா அவர்களுடைய சொந்த மாவட்டமான அரியலூர் மாவட்டத்திலே இப்போது விசிகவிலே ஒரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாவட்டமாக அங்கே அவர்களுடைய அந்த கட்சி அமைப்பில் இருக்கிறது. அதன்படி குன்னம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த நிர்வாகிகள், நம்ம இதுவரைக்கும் ராசாவுடைய கருத்தை எதிர்த்து சமூக தளங்களில் தான் நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம், ஆனால் நம்ம இதற்காக எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் குன்னம் காவல் நிலையத்தில் நாங்கள் ராசாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி 26ஆம் தேதி காலையில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த தகவல் விசிக தலைவர் திருமா அவர்களின் காதுகளுக்கு சென்று, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்று அவர்கள் கேட்க, இல்லைன்னா அனுமதி கேட்டாச்சு, அனுமதி கொடுத்தாச்சு, போலீஸும் அனுமதி கொடுத்துட்டாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ முக்கியமான நிர்வாகிகள் அங்கே போக வேண்டாம் என்று திருமா அவர்கள் குன்னம் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதன்படியே இன்று காலை ஒரு 10:30 மணி வாக்கிலே முக்கியமான நிர்வாகிகள் வருவதற்கு முன்பு விசிகவின் 50 நிர்வாகிகள் குன்னம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அங்கே அசம்பிள் ஆகியிருக்காங்க. அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்க போகிறது, அதனால் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி டாடா ஏசி வண்டிகளில் 500 விசிக ஆண்கள் 500 விசிக பெண்கள் இவர்களை அங்கு வர வைக்கவும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கே வரதாக இருந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அங்கே கார்களில் அதிலிருந்து இறங்கிய சிலர் விசிக தலைவர் திருமா பற்றி அவரை ஒருமையில் அழைத்து கோஷம் போட்டதாகவும், அதற்கு விசிக தரப்பில் அங்கேயே பதில் கோஷம் போட்டதாகவும் விசிக தரப்பில் அங்கிருந்தவர்களே நம்மிடம் சொல்கிறார்கள். இந்த நிலையில் வாய் வார்த்தை முற்றி இருதரப்பும் மோதிக்கொள்கிற ஒரு களமாக அது மாறிவிட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து தான் விசிக தலைவர் திருமா இது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு என்றும், ஏற்கனவே அங்கே ஆர்ப்பாட்டம் இல்லை என்று அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அந்த தகவல் கிடைக்காமல் சில பொறுப்பாளர்கள் அங்கே சென்று சேர்ந்து விட்டனர். அங்கே திமுக பொறுப்பாளர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். அந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது, இது விரும்பத்தகாத நிகழ்வு என்று திருமா பேட்டி கொடுத்தார். இதை பார்த்துவிட்டு விசிகவுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள், என்னது நம்ம தலைவரை ராசா ரொம்ப கொச்சையாக விமர்சிச்சாரு, அதற்காகத்தானே நாம் போராட போனோம், இதை போய் விரும்பத்தகாத நிகழ்வு என்று நம் தலைவரே இப்படி சொல்கிறாரே என்று போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த களத்தில் நின்ற விசிக நிர்வாகிகளே வேதனைப்படுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்று நாம் பேசிய விசிக நிர்வாகிகளே நம்மிடம் கூறுகிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.